குட் ஈவினிங். என்னங்க இன்னும் 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. உங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஓஹோன்னு இருக்கும். சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை, அது ரெண்டையும் ஏமாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆசை. கண்டிப்பா சொல்றேன், கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்க போறது என்னுடைய அக்கறையா உங்களுடைய ஆசையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சுக்கும். பொறுப்படலாமா? போலீஸ் ஸ்டேஷன் தானே? எங்க அப்பரான வா. ராமையா, எஜமா, யார சொல்றீங்க? இவரைத்தான் சொல்றேன். இவன் தான் அந்த கொலை செஞ்சான். மோசக்காரன். யார் மிஸ்டர் மனோகரா? இவன் தான் சார் கொலை செஞ்சான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா இவன் கொலையை செஞ்சுட்டு இப்படி நின்னுட்டு இருக்கான். சார், நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? கான்ஸ்டபிள் அரசி. என்னை வெல்லக்கூடும் நானே என்றும் ராஜா, ஆனால் முள்ளில் ரோஜா. ஒன்னா ரெண்டா எந்தன் பாதை, பெண்ணா என்னை வெல்லக்கூடும். கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்டால் அங்கே கல்லை மெத்தையாக்கி கொள்ளும் வன்மை உண்டு. சேலை கட்டும் இந்த பெண்ணை கண்டு அஞ்சும் கோடை அல்ல, பேதை அல்ல, வீரம் உண்டு. கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்டால் அங்கே கல்லை மெத்தையாக்கி கொள்ளும் வன்மை உண்டு. சேலை கட்டும் இந்த பெண்ணை கண்டு அஞ்சும் கோழை அல்ல, பேதை அல்ல, தூரம் உண்டு. பூ போலே கையை கொண்டு போனாலே நன்மை உண்டு. பூ போலே கையை கொண்டு போனாலே நன்மை உண்டு. நானே என்றும் ராஜா, ஆனால் முள்ளில் ரோஜா. ஒன்னா ரெண்டா எந்தன் பாதை, பெண்ணா என்னை வெல்லக்கூடும்.
மண்ணை கொண்டு சின்ன வீட்டை கட்டி அங்கே மாடி நெட்டை கட்டி போடும் மாயம் என்ன வானை கீறி அந்த வைகுந்தத்தை இந்த ஊனக் கண்ணில் காட்டும் நிலை என்ன மண்ணை கொண்டு சின்ன வீட்டை கட்டி அங்கே மாடி நெட்டை கட்டி போடும் மாயம் என்ன வானை கீறி அந்த வைகுந்தத்தை இந்த ஊனக் கண்ணில் காட்டும் நிலை என்ன தள்ளாடும் பேதை பெண்ணே வெள்ளாடு வெங்கை அல்ல தள்ளாடும் பேதை பெண்ணே வெள்ளாடு வெங்கை அல்ல நானே என்றும் ராஜா ஆனால் முள்ளில் ரோஜா ஒன்ன ரெண்டா எந்தன் பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும் சீதா, அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். லுக், இப்போ 5:20, ரைட்? உனக்கு 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேசணுமோ அது பேசிட்டு வந்துடணும். ஓகே? ஏன் 10 மணி நேரம் நான் பேசுவேன், அது ஏன் இஷ்டம். டேக் யுவர் ஓன் டைம். இட்ஸ் யுவர் லிபர்ட்டி. நீ என்ன வேணும்னாலும் பேசலாம், எவ்வளவு நேரமானாலும் இருக்கலாம். பட் ஒன் திங் சீதா, நாம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ராமையா கிட்ட ஒரு ரிவால்வர் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? நீயும் நானும் கரெக்டா 6 மணிக்குள்ளே வீட்டுல இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ராமையா சுட்டு கொன்னுடுவான். யாரு? உங்க அக்கா மகன் ராஜுவை. பாவி, பாவி. கொலைகார பாவி. போலாமா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஹலோ சீதா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க. ஏய் மனோ, ஏண்டா அங்கேயே உட்காந்து உள்ள வாங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இங்கே நின்னு என்ன விஷயம்னு இப்படியே பேசுறோமே. அப்படின்னா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அப்படியே செய்யலாம். இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன். என்னை தேடி இன்ஸ்பெக்டர் காலேஜ் ஸ்டேட் பண்ணிருந்தாங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது இப்போ பேசிட்டு. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசரமா வேலை இருக்குன்னு சொன்னாங்களே. அப்படி பயப்படுற அளவுக்கு அவசரமான வேலை ஒண்ணும் இல்லை. இல்ல, குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான். சரி, ஒரு நாள் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுனா அங்க ஒன்றும் கொடி மணிக்க போயிடாது. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. நிதானமா இங்கே இருந்து பொறுமையா என்ன சொல்ல வேண்டியன்னு நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். அவன் வெயிட் பண்ண மாட்டான். டேக் இட் ஒன் டைம். டேக் இட். நீங்க உள்ள வாங்க. சரியா 6 மணிக்கு நீயும் நானும் வீட்டுக்கு போகலன்னா ராமையா அக்கா மகா ராஜுவே சுட்டு கொன்னுடுவான். என்னாச்சு? ஏன் கடிகாரத்தை பார்த்துட்டு கத்துறீங்க? நான் கத்துட்டேனா சார்? இந்த டைம் கரெக்ட் டைமா? மணி 5 ஆயிடுச்சுங்களா? மணி 5 தான். அதுக்காக ஏன் கத்துறீங்க? அதுக்காக நான் ஏன் கத்துறேன்? அது எனக்கு சார், எனக்கு குழந்தை அங்க காத்துட்டு இருக்கு சார். சொல்லுதானா? உட்காருங்க. ஒரு நாள் டியூஷன் லேட்டா போனா ஒண்ணும் ஆயிடாது. சார், நான் என்னைக்கு வேணாலும் டியூஷனுக்கு லேட்டா போலாம். அது இன்னைக்கு நான் லேட்டா போக முடியாது சார். அப்ப நான் போலாங்களா? நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? டோன்ட் வரி. 6 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன். 6 மணிக்கா? சார், நான் 6 மணிக்கு அங்க இருந்தே ஆகணும். என்ன தயவு செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க இன்ஸ்பெக்டர். நீங்க சீதா, சின்ன விஷயத்துக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? சாரி, அது எனக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் இருக்கு. அதனால தான் அடுத்தானே இப்படி அடிக்கடி பதட்டப்படுறேன். நான் போலாங்களா? போலாம் போலாம். மாவர்கிட்ட சொன்னா பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துருவானே. நீங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார். நானே இப்ப என்ன எதுக்கா இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க நீங்க? முதல்ல காபி சாப்பிடுங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நேரத்தோட வீடு போய் சேர்ந்தா போதும். தலை சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும். கான்ஸ்டபிள்,
தண்ணி கொண்டாப்பா. என்ன வேணும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இதுல சில கேடியோட போட்டோக்களா இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலைகாரனுடைய போட்டோ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இதுல நிச்சயமா இல்ல. போட்டோவை பார்க்காமலே சொல்றீங்க? அது நான் பார்த்தே சொல்லிடுறேன், கொடுங்க. கொலைகாரம் இதுல யாருமே இல்ல சார். இன்னைக்கு நீங்க இருக்கிற மனநிலைமையில நிஜ குற்றவாளி நேர்ல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கரெக்ட்? உண்மைதான் இன்ஸ்பெக்டர். அம்மா தண்ணி. பொண்ணு வேண்டாம், நான் போறேன். சீக்கிரம் வாங்க போலாம். பேசிட்டோம். என்ன அவசரம் பேசி முடிச்சிட்டீங்களா? சீதா கொஞ்சம் மூட் அவுட். ஒண்ணுங்களே அப்படித்தா அடிக்கடி மூடு மாறும். இது பாருங்க மிஸ்டர் மனோகர், நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. இல்ல இங்க வரும்போது எவ்வளவு ஹாப்பியா வந்தாங்க தெரியுமா? மணி 5:45 ஆச்சுங்க. இப்போ 5:45 தானே, 5:59 நீ வீட்டுல இருப்ப. ஓகே வாங்க மிஸ்டர் மூர்த்தி, நான் புறப்படுறோம். டேய் காபி சாப்பிட்டு போயேன்டா. நல்லா இருக்கு. காபி சாப்பிடலாம் சீதா? வேண்டாம், எனக்கு காபி பிடிக்காதுங்க. காபி வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுறேன். இது பாருங்க, உங்களுக்கு காபி நல்லது இல்ல. வீட்டுக்கு வாங்க, ஹார்லிக்ஸே கலந்து கொடுக்குறேன். மணி 6 போடுங்க. அவன் தாய்க்குள்ள கையெடுத்து கும்பிடுறது. ஓகே மூர்த்தி, வர்றேன். நல்லதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? எனக்கு மணி ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் நடங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா போகல. ஐயோ, மணி 6 போகுது நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா போகல. ராஜு! கொலைகார பாவி, கொலைகார பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் மேல இருக்கிற கோபத்துல அநியாயமா அந்த குழந்தையையும் கொண்டுட்டு இன்னும் பாக்கி இருக்கிறது தான் தானே. என்னையும் கொன்னுடு, என்னையும் உன் கையால கொண்டு போட்டுடு. மாட்டேன் மாட்டேன். இனிமே நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். அந்த குழந்தையோட படத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய கொலைகாரன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கத்தான் போறேன். கண்டிப்பா நிரூபிக்கத்தான் போறேன். நீ ஈவிரக்கம் இல்லாத மிருகம். ஒன்ன மாதிரி மிருகம் எல்லாம் இந்த உலகத்துல நடமாடவே கூடாது. கண்டிப்பா நடமாடக்கூடாது. ராஜு, 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 என் கண்டே, நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? மேல துப்பாக்கி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சேம்மா. என்னடா சொல்ற? ஆமா, ராஜு போலீஸ், நான் திருடன். என்ன அவன் விளையாட்டு துப்பாக்கியில சுட்டான். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல மிஸ்டர் மனோகர். ராஜுவை கொல்ல சொன்னதாக என்கிட்ட சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அவனை உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க. அரக்கத்தனமான அந்த மனோகர், இரக்கமே உருவான இந்த மனோகர், இதுல உங்க சுயஉறவு எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டும் சேர்ந்தவன் தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் கேட்டான். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை தான் பாக்குறாங்க. ஆனா நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை பாக்குறேன். அதை பத்தின கவலையே பண்ணல. எனக்குள்ள மிருகத்தன்மை மட்டுமே இருந்திருந்தா அன்னைக்கு ரயில் பெட்டுக்குள்ள 2 பணம் கிடந்திருக்கும். உண்மையும் சேர்த்து. நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க.
உங்க மனசுல கனிவுங்கிறதே கிடையாதா? கனிவை பத்தி என்கிட்ட கேக்குறியா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா ஒண்ணு நீ ஊமையா இருப்ப இல்ல பைத்தியமா இருப்ப. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நல்லா ஏமாந்துட்டான் தெரியுமா? சிரிச்சா போதும் இந்த ஆம்பளைங்களுக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆம்பளைங்களை அசடு வழிய வச்சு பாக்குறதுல ஒரு அலாதி இன்பம். அப்படியா? அப்படின்னு ஒரு பந்தயம் என்ன? அதோ அந்த ஆளை பாத்தியா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்க மகா முரடன்னு. இதோ பார், அவன் முதுகுல 5 விரல பதியிற மாதிரி ஓங்கி ஒரு அடி கொடுத்துட்டு வா, உனக்கு 100 ரூபாய் தரேன். 100 ரூபாவா? நீங்க எல்லாம் சாட்சி என்ன பார். ஹாய். ஓ, ஐம் terribly sorry சார். எங்க அத்தை மகா மன்னாசாமி இல்ல, அப்படியே திட்டா உங்கள மாதிரியே சார். நாங்க எங்க பார்த்தாலும் இப்படிதான் அடிச்சுக்குவோம். ஐம் terribly sorry. ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சேன்னு சொன்னீங்கன்னா தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். That's all right, no problem. Oh, you're very great. See you. கராட்டே கேட்பது இருக்க இந்த இடத்துல உட்காந்தா சரியில்லை, இடத்தை மாத்திடுவோம். எப்படி? Fantastic. Really good achievement. கையெல்லாம் வேணாங்க, படுத்து எடுங்க. மறுபடியும் ஒரு பந்தயம். என்ன? அதே ஆளுக்கு அதே முதுகுல இன்னொரு அடி குடிச்சிட்டு வருவியா? 2வது தடவையாச்சே, ரேட் கொஞ்சம் ஏறணுமே. எவ்வளவு தருவ? 500 ரூபாய் பந்தயம். 500 ரூபாவா? அண்ணன் இடம் மாறிட்டாரு போல இருக்கு. அதோ இருக்காரு. பணத்தை ரெடியா வச்சுக்க. அண்ணே மாமா. ஐயோ, நீங்க மாமா இல்லையா? என்ன மனுஷங்க சார், நீங்க அங்க உட்காந்துருந்தீங்களா? இங்க நிக்கிறது எங்க மாமா நினைச்சு. ஏன் சார் நீங்க இங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்க? I know you are very great. என்ன மனுஷருங்கன்னு தெரியும். I'm miserably sorry. Thank you. எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திட்ட? என்ன இந்த ஆளோட தாத்தாவே வந்தாலும் நான் மட்டும் ஏமாந்தா போகணும். அத்தை மகன் மன்னார் சாமின்னு சொன்னா மட சாம்பிராணி ஏமாந்துருச்சு. உட்காருங்க, இந்த 500 இங்கே செலவு பண்ணிடலாம். என்ன ரெடி கொடுக்க சொன்னாலும் கூட கொடுத்துருவ போல இருக்கு. நான் ரெடிதான். பாவம் அந்த ஆள் தாங்க மாட்டான், விட்டுருவோம். எனக்கு என்ன பயம்? ஐயோ ஐயோ விடு. ஐயோ என்ன அம்புஜா? அம்புஜாவா? நீ எத்த பொண்ணு அம்புஜா இல்ல? நான் ஒண்ணும் அத்தை பொண்ணு இல்ல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ அத்த பொண்ணு அம்புஜா உங்க மாதிரியே இருப்பாங்க. நான் எங்க பார்த்தாலும் இப்படிதான் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இத பாரு, முகத்தை பார்க்காம இப்படி நடந்துட்டதுக்கு நான் அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். என்னங்கடி கிண்டல் பண்றீங்களா? மன்னா சுவாமியா? என்ன விளையாடியா? ஆம்பளைங்க என்ன நினைச்சிட்ட? விளையாட்டு பொம்மைகளா? பொம்பளைங்க மாதிரி இருக்கணும், அப்பதான் மரியாதை. ஜாக்கிரதை. நானே மிரட்டிட்டு போறேன். எனக்கு ஒரு ரவுடி மாமா இருக்கான். அவங்கிட்ட சொல்லி ஒண்ணு கார் நம்பரை நோட் பண்ணுங்க. ரவுடி மாமா. குமுதா, ஒன் குட் நியூஸ். என்ன? உன்னை என்னை உடனே காஷ்மீருக்கு புறப்பட சொல்லி உங்க அப்பா தந்தி கொடுத்துருக்காரு. நான் இப்ப இருக்கிற நிலைமையில காஷ்மீருக்கு வந்தேன்னா அந்த ஊரே நெருப்பா கொதிக்க ஆரம்பிச்சிடும். என்ன விஷயம்? இன்னைக்கு ஒருத்தன் என்ன படுத்தின பாட்டை நினைச்சா உன்னை எல்லாம் தாய்மாமன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. யார் அவன் சொல்லு. அவன் எலும்பு எண்ணிடுறேன். வம்பு பண்றவன் அட்ரஸ் எழுதி கையில கொடுப்பான். இல்லைன்னா ஏதாவது அடையாளம் சொல்லு, ஆளை கண்டுபிடிச்சேன். அடையாளம்? கார் நம்பர் வந்து TMZ2233. அவன் காரும் அவனும் நாளைக்கு என்ன கதி ஆகுறாங்க பாரு.
பொண்ணுகிட்ட அவன் குடும்பத்தனத்தை காட்டுற. குடும்ப பொண்ணாடா அது? குடும்ப பொண்ணுங்க நடந்துக்கிற முறையா அது? அந்த பொண்ணுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்து பொறுக்கி எந்திர. ஏன்பா என் கையால எல்லாரும் அடிக்க வைக்கிற? ஒரு சோடா கொண்டு விட்டா? ஒரு கலராவே கொண்டாப்பா. சத்தியமா கொண்டு விட கண்ணா, சத்தியமா கொண்டு. ரெண்டு கலர் எடு. என்ன மாமா இது? ஒண்ணு இல்ல. என்னமோ நாளை அடிச்சு கீச்சுவேன் வீணாப்பா பேசிட்டு வந்த இப்படி மல்லாண்டுட்டிய. எனக்கு அடியே இல்ல, ஆனா அடிவான மாதிரி தெரியும். அவனுக்கு அடிவான மாதிரி தெரியாது. சரியான அடி, எல்லாம் உள்காயம். அடிச்ச அடியில இன்னும் ஒரே வாட்டில் அவுட் ஆயிடுவான். அப்படியா? ஐயோ 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 கை காலெல்லாம் உடைச்சிட்டாங்களே. எங்க அம்மா அப்பா ஒரே புள்ள அவங்க என்ன சொல்றாங்க? நாளை ஆயிட்டாங்க. ஐயோ ஐயோ கை காலெல்லாம் அடி, உடம்பெல்லாம் அடி. கை கால உடம்பு எங்க அடிப்படைக்கெல்லாம் கண்டுபிடிவாங்க. ஐயோ ஐயோ அம்மா அப்பா. வீட்டுக்கு தூக்கி போய் டாக்டர் வச்சு பார்க்கலாம். டாக்டர் கிட்ட வர மாட்டேன். அப்ப இங்கே கடை பாடி ஐயோ 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 என்ன ஆச்சு? அடிப்படி பயங்கரமா வலிக்குது. அம்மா நீ ஆள் வச்சு அடிச்சதுனால அவருக்கு படாத இடத்துல பட்டுருச்சு. அண்ணா அம்மா தாய், இந்த வந்து எங்களை மாட்டாத. உனக்கு கோடி நமக்கு ஆள விடு. போகாதீங்க, என்ன ஆச்சு? கை பிடிச்சு போச்சு, கை பிடிச்சு போச்சு. எனக்கு ஒரு டாக்டர் இருக்காரு, எவ்வளவு பத்தி அவனுக்கு தான் தெரியும். எங்க இருக்காரு? அவர் படுத்த படுக்கையா இருக்காரு. அதையும் கேக்குறீங்க? ஒரு பக்கம் பக்கவாதம், ஒரு பக்கம் ரத்தவாதம், பிளட் பிரஷர், நடந்தா மயக்கம், உட்காந்தா இரும்பல். முருகா எவ்வளவு சும்மா இருக்கிறா. மரியாதை. சாரிங்க, நான் தலகாணின்னு வச்சுட்டேன். ரொம்ப வேதனோட இருக்கேன். உங்க மூத்த பிள்ளை நினைச்சுக்கீங்க. ரத்தத்தோட சாரு. 1 2 3 4 5 6 10 வரைக்கும் சொல்ல, ஒரு கணக்கு சரியா போயிடும். ஆளை வச்சு அடிக்க சொல்லிட்டு இப்போ விளையாடுறாங்களே. ஐயோ அண்ணா, ஐயோ ஹலோ. ஐயா
ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? அப்பா என்ன மனுஷன் இரும்புறா. டாக்டர், என்ன ஆளை வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க டாக்டர். யாரா? டாக்டர், ஏன் சொல்றீங்க? படாத இடத்துல அடிபட்டுடுச்சு. என்ன சாப்பிடணும் டாக்டர்? 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆப்பிள் ஜூஸா, சாத்துக்குடி ஜூஸா, எள்ளியா, குளுக்கோஸா சாப்பிடுறதுக்கு டாக்டர்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பாயா, இடியாப்பு, சில்லி சிக்கன், சிக்கன் ஃப்ரை, ஜிஞ்சர் சிக்கன் சாப்பிடுற டாக்டர். அப்படி ஆமா, என்ன சொன்னீங்க டாக்டர்? மருந்து ஒண்ணு வேண்டாமா? வெரி குட். எல்லாம் இவ்வளவு சாப்பிடணுமா? சரி. ஆமா, கண்ணு கேட்டுக்கிட்டே இல்ல. குடி. கை 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 ஏற்பாடு பண்ணுங்க. வேலையில போற ஓனரை கையில பிடிச்சாச்சு. குத்துனாலும் குறைஞ்சாலும் பட்டு தானே தீரணும். ஏற்பாடு பண்ணி தொலைக்கிறேன். அப்படி கண்ணு என்ன? பேருங்கம்மா? குமுதா. ஆமா, குமுது. இங்க வாமா. ஐயோ, நீ கத்தினா கூட எவ்வளவு அழகா இருக்கேம்மா முருகா. ஒரு பேண்ட் ஷர்ட் ரொம்ப டட்டியா இருக்கு. வேற துணி இருந்தா கொடுமா. மாடியில எங்க மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, போய் பார்த்து எடுத்துக்க. ஐயோ. இடிஞ்சி. குமுது, ரொம்ப தேங்க்ஸ்மா. சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? வெறும் ஜூஸா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் தம்முன்னு இருக்கு. லுங்கி கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா? இல்ல லூஸ் பண்ணி விடுறீங்களா? என்ன குமுது? பாய் மூடு. இப்ப லூஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நீ தின்னதுக்கு அப்புறம் டைட் பண்ணி விடணும். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கஷ்டமா இருந்தா சொல்லு. இப்போ போயிடுறேன். போய் பாரு. பாரு குமுது, நான் இப்ப போறேன். உடனே சொன்ன சட்டம்னா போலீஸ் வரும். ஆளை விட்டு எடுக்க சொன்னதுக்காக 7 வருஷம் தண்டனை உள்ள போயிடுறேன். நான் வர எனக்கு அவமானமா இருக்கு. நான் போறேன். நான் போறேன். முருகா, சுகமா இருக்குடா. அப்பா அப்பா அப்பா. ஐயோ, சும்மா தொட்டால எவ்வளவு சுகமா இருக்குடா கண்ணு. பசி உயிர் போகுது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? சும்மா கண்ணு வைக்காதீங்க. இவ்வளவு சாப்பிடுவேன். நான் எப்படி சாப்பிடுவேன்? கை ஒடிச்சு விட்டீங்களே. அந்த கையில சாப்பிடுறது. இந்த கையில? ஏய், இந்த கையில எவன் சாப்பிடுவான்? 4 வரைக்கும் நடந்தா பட்டி கடன் சாவேன். பாருங்க, செத்து போடுமா. என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ பூ இழந்து பொட்டு இழந்து விதவையா 7 வருஷம் ஜெயில். மூடியா என்ன பண்ணி தொலைக்க சொல்ற? ஊட்டி விடுமா. உட்காந்து போல. நீ உட்கார் குமுது. தண்ணி உட்காரையா. பாய பாரு. மெதுவா பாரு. அந்த கராத்தரமும் தெரியுது. ஸ்பூன்ல எல்லாம் வேண்டாம், கையில தான் ஊட்டி விடணும். எவ்வளவு நல்லா இருக்குடா முருகா. இப்படி உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா ஒவ்வொருயே சாப்பிட்டுடலாம். உனக்கு என்ன, இதெல்லாம் வாங்கறதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் தங்க போற? என்னென்ன திங்க போறேன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு. வீடு வாசல் எல்லாம் பேசி வைக்கிறேன் விக்கிறதுக்கு. எனக்கு பசிக்கு நாளைக்கு ஊட்டி விட்டா எப்ப முடிக்கிறது? நம்ம சிட்டியா வேலை காட்டுற. ஐயோ, என்னங்க இந்த கையில வாலிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க பாத்தீங்களா? சரி, இந்த தண்ணி எப்படி சாப்பிடுறது? பாய பாரு. கட்டியா பிடிச்சு. அப்படிதான் இடுப்பை கட்டியா பிடிச்சுக்கா. என்ன சாப்பாடுப்பா முருகா. அப்பா, வருஷம் பூரா சாப்பாட வேண்டாப்பா. கோயில் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். ராசியான இடம் பார்த்து உட்கார. அப்பா அப்பா. குமுது, நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா, சின்ன பையனா, அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா? முடியா. அதான் சின்ன தொலைக்காட்சி. குமுது, என்ன இது எதுல செஞ்சதுமா? எல்லாம் பஞ்சு. ஏன் கத்துறேனா? எல்லாம் பஞ்சாயத்து அலர்ஜி வந்துச்சுன்னா அவ்வளவுதான். உடம்பெல்லாம் உங்க மாதிரி குண்டு குண்டா தடிச்சிடும். அப்ப ஒண்ணு செய், கிளீனா தரையில படு. கண்ணு, குமுது கண்ணு,
என்ன? கண்ணு இங்க கொஞ்சம் வாடா உட்காடா. தப்பா வச்சுக்காத, நான் உனக்கு குழந்தை மாதிரி இவ்வளவு பெரிய முடியல. எங்கேயாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன். அவ்வா அவ்வா, என்ன சுகண்டா முருகா. இதுக்கு முன்னால யூனிஃபார்ம் இல்ல எம்ஃபார்ம் இல்ல. போ, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நர்ஸ் ஒரு நோயாளி பணிவிட பண்றது இல்ல, நீங்க நர்ஸ் நான் நோயாளி. முதுமடி மெத்தையடி ஆடி. கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா? இல்லைங்க, நான் தூங்கும் போது யாராவது தாளாட்டு பாடினாங்க. இல்ல நீங்க பாடுங்க. வர ஆட்டத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஆனா பயமா இருக்கு. குட் மார்னிங். உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் தேவையில்லைங்க. குடிங்க. கையை தூக்க முடியல, எப்படிங்க குடிக்கிறது? வாய கொண்டாங்க. டீ சாப்பிட்டாச்சு. நல்லா சுடு தண்ணில குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க. குளிங்களேன், அதான் இருக்க 7 பாத்ரூம். எப்படிங்க உடம்பு வீடு வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது? இங்க எருமை எல்லாம் குளிப்பாட்டுற பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிடுறேன். ஐயோ, எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க. கருமம், இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரே சொல்லி தொலைங்க. அது அப்பதாங்க தெரியும். கஷ்டம். வாங்க. கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். இங்க இல்லைங்க, இடுப்ப பிடிச்சு. அப்பா அப்பா, என்ன சொல்லுங்க முருகா. ஆம்பளை உடம்பு தொட்டா தப்பு இல்லைங்க, நெஞ்சத்தை தொட்ட இழுத்துங்க. முருகா. அப்பா முருகா, இந்த மாதிரி ஒரு குளிகளுக்காக தினம் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போல இருக்குங்க. எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு. என்ன பண்றது, ஆபர செலவு நினைச்சு அடி வயிற்றுல புளிய கரைக்குதே. குளிச்சது போதும். தொடச்சிட்டு வந்து சேரு. நீயே கொஞ்சம் தொடச்சு விட்டுட. சும்மா ஏரியா. பொண்டாட்டி செய்ய மாட்டான், என் கட்ட பொண்டாட்டி செய்ய மாட்டான். நான் செஞ்சிருக்கேன். தொடச்சு வேணுமா? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை. தலை நல்ல பொண்ணுதான், நான் கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஹலோ மாதவன், மனோகர் ஹியர். ஏதாவது கேபிள் சிங்கம் வந்திருக்கா? ஏதாவது கேபிள் சிங்கம் வந்தா முதலாளி ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க, 2 டேஸ் வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன், அதையும் கேட்கிறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா. அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா, நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டை டென்ட் போட்டாச்சு. ஐயோ, ஏன் கேட்கிற ராஜோபச்சாரம்? சிக்கன் பிரியாணி கேட்கறியா, அந்த பிரியாணி கேட்கறியா, இந்த பிரியாணி கேட்கறியா? ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா. 2 டேஸ்ல நான் இங்க வந்துருவேன். சரியா? ஓகே, குட் நைட். டாக்டர் ஓகே. ஐயோ, அவர் உடம்பு போனா எனக்கு வந்த மாதிரி. நீங்க சொன்ன மாதிரியே 3 வேளையும். ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு கையில? நீங்க ஆளை விட்டு அடிக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா? ஆமா, அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயோ, ஆமா, கை உடைஞ்சா போயிருக்கு. படுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து, இந்த பாயா, இடியாப்பம், பிரியாணி, முட்டை, மீன், இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி 3 வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி. பாருங்க, காலம்பரம் 3 டம்ளர், மத்தியானம் 5 டம்ளர், ராத்திரி 1 டம்ளர், அண்ட நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு. என்னங்க இது அக்கமா இருக்கு? என்ன கேட்டா அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க. எதுக்காக? என்ன எதுக்காக? அவர்தான் போன் பண்ணி 3 வேளை சுக்கு கஷாயம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இருக்காது. என்ன இருக்கவே இருக்காது. ஐயோ, கை மறந்துட்டீங்களா? ஆமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே 3 வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டர் சொல்லியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இல்ல எப்படி சொல்லி இருப்பாரு? ஏன் சார், உத வாங்கினது எங்க மாமா, பிரியாணி திங்கிறது நீங்களா? மேடம் குமுது. ரைட். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதோ பெட் கட்டிட்டீங்க. சரி, வயசு எல்லாமே கொஞ்சம் அடிக்கிறது ஏதோ பண்ணிட்டு போறீங்க. நான் 3வது பர்சன் அங்க மாட்டி வைக்கலாமா? எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்க வாங்கி கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? நான் முதல்லயே சொல்லியிருந்தா இந்த கையால எனக்கு ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா?
நான் கொடூரமானவனா? எனக்கு கனிவு காட்டவே தெரியாதா? மிஸ்டர் மனோகர், அதுக்கப்புறம் நீங்க குமுதா பார்க்கவே இல்லைங்களா? நீங்க இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்? உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடந்தது? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். ஓ ஐயோ, என்ன போலீஸ காட்டி கொடுக்கத்தானே இதெல்லாம் நீ கேட்கிற? மிஸ்டர் மனோகர், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இது வரைக்கும் எதற்கு நின்னு யாருமே பேசுனதே கிடையாது. ஒரு டீச்சர் என்ன மிரட்டே பயமுறுத்துறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய வீக்னஸ் உனக்கு தெரிஞ்சு போச்சுக்கிற ஒரே ஒரு காரணம் தான். Get out. I said, get out.